பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வாக்குத்தத்த ஆராதனைக்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். வாக்குத்தத்தை ஆராதனைக்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி சர்வ தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம் என்ற கீதத்தை நாம் இணைந்து பாடலாம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். எல்லோருமே அவர் பணிக்கெனவே இன்றைய நாளும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை சுவையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆத்துமா தேகம் அவர் பணிக்கு, இனி நான் அல்ல அவரே எல்லாம். இனி முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாத்திராகமம் அதிகாரம் 20 வசனம் 24. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி, அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களிலும் உயர்ந்தது அவருடைய பரிசுத்த நாமம் மாத்திரமே. இந்த சண்ட சராசரங்களை உருவாக்கின இதோ நம்மோடு இருந்து வாசம் செய்கிற அந்த உன்னத பரிசுத்த தேவனுடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். எப்படி பிரஸ்தாபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி பலியிட்டு என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண வேண்டும். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாக சமாதான பலியாக செலுத்துவார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் ஆண்டவருக்கு உகந்த பலியாக சர்வ அங்கத்தை நம்ம சரீரத்தையே ஆண்டவருக்கு பலியாக செலுத்தும்படி வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், அதுவே புத்தியில் ஆராதனை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பலிபீடம் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு நாம் முழுவதும் அர்ப்பணித்து நம்மையே ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாய் செலுத்தி இருந்தால் அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபம் பண்ணுகிறோம். அந்த இடத்துல கர்த்தர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்திலே
ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிக்கிறதான ஒரு பலிபீடத்தை நாம் காண முடியும். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20வது வசனத்திலே, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்று சொல்லி, பூமியில் நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடனே சொன்னார். அதோடு கூட அவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாய், நான் என் வில்லை மேகத்திலே வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையாயிருக்கும். இனிமேல் நான் பூமியை ஜலத்தினால் அழிக்கப் போவதில்லை என்று ஆண்டவர் அங்கே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இந்த வில் மேகத்தில் தோன்றும்போது தேவனுக்கும் பூமியில் சகல வித மாம்சமான ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையாக நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னவர், இப்பொழுதும் இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் சிலுவையே பலிபீடமாக்கி தன்னையே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்த தேவகுமாரன் நிமித்தம் அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். அந்த வில்லை போல தேவகுமாருடைய முகம் இருக்கிறது. அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் தேவனுடைய கிருபை நம்ம மீது கடந்து வருகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை கடந்து வருகிறது. நோவாவுக்கு ஆண்டுடைய கண்களிலே கிருபை கிடைத்தபடினாலே அந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அதே விதமாக இன்றைக்கும் நமக்கு உகந்த பலிபீடமாய் சிலுவையிலே தேவகுமாரன் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கபடியினால் அதையே ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நோக்கி பார்க்கும் பொழுது அழிவு நம்மீது வராதபடி கர்த்தர் காத்து கொள்கிற உன்னத தேவனாயிருக்கிறார். ஆம், அது பூமியிலே மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் நம்மை காத்து வழிநடத்துகிறதான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இன்னொரு பலிபீடத்தை அங்கே ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் நாம் காண முடியும். ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை ஒரு நாள் அழைத்தார். ஆபிரகாமை அழைத்து, ஆண்டவர் நான் காட்டிய மோரியா மலைக்கு போய் உன் ஏக சுதனை பலியிடு என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போனார். 22வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்திலே அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. கத்தியை எடுத்த பொழுது அங்கே தேவதூதன் தோன்றி ஆபிரகாம் ஒன்று செய்யாதபடிக்கு தடுத்தார். ஆபிரகாம் கண்கள் எடுத்து பார்க்கும் பொழுது பின்னாக புதரிலே ஒரு கொம்பு சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்படி ஆபிரகாம் போய் இந்த கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பலியாக தகன பலியிட்டான் என்று வேதவசனம் சொல்கிறது. அதோடு கூட யெகோவா ஈரே என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெயரிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த பருவத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இந்த மாதத்திலே எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு பாதுகாத்து கொள்வார், பார்த்து கொள்ளுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த இடத்துல நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் ஆசீர்வதித்தார். என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால், ஆண்டவருடைய வசனங்களுக்கு இந்த மாதத்தில் கீழ்ப்படியும் பொழுது சத்துரு நமக்கு ஏதாவது இதை கட்டி வைத்திருக்கிறானோ எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு பலிபீடம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில், அப்படியே ராஜா பலியிட கெபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாக இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதற்கு முன்பதான வசனத்தை வாசித்து பாருங்கள். 3வது வசனத்திலே, சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளின்படி நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான்.
என்று சொல்லி கர்த்தர் அப்பொழுது 5வது வசனத்தில், கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொல்லுகிறார். ஆண்டவரை பலிபீடத்தில் தொழுது கொள்ளும் பொழுது இதோ நம்மையே தேவனுக்கு அர்ப்பணித்து தேவனை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ளும் பொழுது நீ விரும்புகிறதை கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் உனக்கு என்ன வேண்டும்? அவனை விரும்புகிறதை கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிற கர்த்தர். நாம் கேட்பதற்கு வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர், நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை இப்படி கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கிருபை செய்வாராக. அவருடைய வருஷங்களின்படி நடப்போம், கீழ்ப்படிவோம், அவரை தேடுவோம், அவரை பலிபீடத்தை செப்பனிடுவோம். உன்னதரான தேவன் அப்படியாய் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துவார். அவருடைய கரம் நம்மை நடத்தும். அங்கே நோவாவை ஆசீர்வதித்தவர், கிருபை தந்து நோவாவை தப்புவித்து, இதோ இனிமேல் நான் அழிக்கப் போவதில்லை என்று சொல்லி வானவில்லை அடையாளமாக வைத்து ஆசீர்வதித்தவர். இன்றைக்கு சிலுவையை நமக்கு அடையாளமாக வைத்து சிலுவையில் பலியிட்ட தேவகுமாரனை முகத்தை நோக்கி பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்து மோரியா மலைக்கு போய் பலியிட சென்ற பொழுது யெகோவா ஈரே எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்கிற தேவன் பலிக்கான ஆட்டுக்கடாவை கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, நோவாவின் எல்லா காரியங்களையும் பொருட்படுத்தி கொண்டார். நோவா செல்வ சீமானாய், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய், இதோ ஆண்டவருடைய விசுவாசத்திலே வல்லவனாய், ஆண்டவர் விசுவாசத்தினாலே அவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவனாய் காணப்பட்டான். அதே விதமாக இந்த மாதத்திலே நாம் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். இந்த கிபியோனிலே பலியிட்ட ராஜா சாலமோன் ஆண்டவரிடத்தில் பலியிட்ட பொழுது ராத்திரியிலே சொப்பனத்தில் தோன்றினார். சொப்பனத்தில் தோன்றி நீ விரும்புகிறதை கேள் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் எனக்கு ஞானமுள்ள இருதயம் வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுதும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் சாலமோன் விரும்பினதான அந்த காரியத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில், உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இதயத்தை தந்திரலும் ஏராளமாயிருக்கிற அந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த காரியம் உகந்ததாக இருந்தது. கர்த்தருடைய சாரியில் அந்த விண்ணப்பம் உகந்ததாக இருந்தது. நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல், ஐஸ்வர்யத்தை கேளாமல், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமல் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிப்பதற்கு ஞானத்தை வேண்டிக் கொண்டபடியினாலே உன் வார்த்தைகளின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன். இதில் உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் பின் இருப்பது போவதும் இல்லை. நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனுக்கும் உனக்கு சரியாக இருப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உன் தகப்பனாய் தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு என் வழியில் நடப்பாயாகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்று அதை ஆசீர்வதித்த தேவன் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மை நடத்துவாராக. அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லும். அவர் தாமே நமக்கு யாவை செய்து முடிக்கிறவர். ஜெயத்தை அருள்வாராக. ஆமேன், ஆமேன்.